மிக அழகான பசுமை காட்டில் தயா என்ற ஒரு மென்மையான ஹரிணம் வாழ்ந்தது. அவனுக்கு ஒரு பசுமை இலைமாலை எப்போதும் கழுத்தில் இருக்கும். அவன் மிக அன்பானவன். அவன் நண்பர்கள் ஓர் உலர்ந்த நரி, ஒரு வெண்மையான முயல், ஒரு பச்சை ஆமை மற்றும் ஒரு கிளி. அவர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் விளையாடினார்கள். காட்டில் அமைதி நிறைந்தது. அந்த காட்டின் இருண்ட பகுதியிலிருந்து கலு என்ற நரி தயாவை பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் மஞ்சள் கண்களுடன் கூர்மையான பார்வையுடன் அவன் சிவப்பு துணியை கழுத்தில் கட்டியிருந்தான். ஏன் எல்லோரும் தயாவிடம் மட்டும் சென்று மகிழ்கிறார்கள் என்று அவன் எண்ணினான். பொறாமை அவனை ஆட்கொண்டது. ஒரு காலகட்டத்தில் காட்டில் மிகுந்த வறட்சி ஏற்பட்டது. ஆறுகள் உலர்ந்தன, மரங்களும் வாடியது. அனைவரும் தாகம் கொண்டு தவித்தனர். தயா கவலையுடன் நடந்து கொண்டான். முயல் மெதுவாக நடக்க முடியாமல் இருந்தது. ஆமை மௌனமாக இருந்தது. கிளி வலிமையிழந்தது. ஒரு பழைய பர்ணி மரத்தின் அருகே தயா திடீரென ஒரு ஜொலிக்கும் நீரூற்றைக் கண்டான். அந்த நீர் மிகவும் தூய்மையாகவும் குளிர்ச்சியுடனும் இருந்தது. மரங்களின் வழியே ஒளிக்கதிர்கள் பளபளத்தன. தயாவின் முகத்தில் மகிழ்ச்சி வெளிப்பட்டது. இது எல்லோருக்கும் உதவும் ஒரு அருமையான தருணம். தயா நீரூற்றை எல்லோருக்கும் பகிர்ந்தான். முயல் மகிழ்ச்சியுடன் குடித்தது. ஆமை மெதுவாக குளிர்ந்தது. கிளி பறந்தடித்து பாடியது. யானை தன்னால் முடிந்தவரை தண்ணீரை எடுத்துச் சிதறியது. எல்லோரும் சந்தோஷத்தில் துள்ளினார்கள். நாம் ஒன்றாக இருந்தால் நாம் அனைத்தையும் கடந்து செல்வோம் என்றார் தயா. இரவு நேரத்தில் கலு ஒரு திட்டத்தை தயாரித்தான். அவன் மரக்கட்டைகள் கொண்டு வேலி போட்டான். ஒரு பிளாஸ்டிக் பலகையில் கலு நரிக்கே சொந்தம் என்று எழுதினான். இப்போது நீரூற்று என்னுடையது என்று சிரித்தான். ஒரு குட்டி அறிந்து கொள்ளாத அப்பாவி அணில் அதை பார்த்து பயந்தது. அடுத்த நாள் காலை விலங்குகள் வாட்டிய முகத்துடன் வந்தார்கள். நீரூற்று சுற்றிலும் வேலி. கலு உள்ளே நின்று வெற்றிகரமாக சிரித்தான். முயல் அழுதது. ஆமை அமைதியாக பார்த்தது. கிளி நின்று போனது. தயா அமைதியாக இருந்தாலும் அவன் கண்களில் கவலை தெரிந்தது. புதிய வழி இருப்பதையே நாம் தேடலாம் என்று தயா சொன்னான். அவன் மெதுவாக ஒரு புதிய பாதையில் நடக்கத் தொடங்கினான். முயல், ஆமை, கிளி, யானை ஆகியோர் அவனை நம்பிக்கையுடன் பின்தொடர்ந்தனர். நம்முடன் நீதி உள்ளது என்ற நம்பிக்கையுடன் பயணம் தொடங்கப்பட்டது. அழகான பசுமை பாதையில் எல்லோரும் நடக்கத் தொடங்கினார்கள். கிளி வானில் பறந்தது. முயலும் ஆமையும் அருகில் நடந்தார்கள். யானை சிரித்தது. அணில் யானையின் மீது சவாரி செய்தது. எல்லோரது முகங்களிலும் நம்பிக்கையும் ஒற்றுமையும் தெரிந்தது. ஒரு மலர்ந்த இடத்தில் அவர்கள் ஒரு புதிய பெரும் நீரூற்றைக் கண்டனர். தண்ணீர் தெளிந்ததும் அந்த இடம் பறவைகளின் குரலால் முழங்கியது. முயல் தெறின் விளையாடியது. யானை தண்ணீரை தெளித்தது. ஸ்குரல் மகிழ்ச்சியில் குதித்தது. தயா மென்மையான சிரிப்புடன் நின்றான். அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். கலு திடீரென அந்த இடத்திற்கு வந்தான். அவன் முகத்தில் களவு நடக்கை இல்லை, மாறாக வருத்தம் தெரிந்தது. அவன் கண்கள் கீழே. மன்னிக்கவும் என்றான். தயா மழலை சிரிப்புடன் அவனுக்கு தண்ணீர் கொடுத்தான். மற்ற விலங்குகள் அதிர்ச்சியுடன் பார்த்தன. ஆனால் எல்லோரும் வரவேற்றனர். வனத்தில் மகிழ்ச்சி திரும்பியது. எல்லோரும் ஒன்றாக விளையாடினார்கள். கலு இப்போது சுமூகமாக பழகினான். தயா ஒரு மரத்தின் கீழ் நின்று இந்த அமைதியை ரசித்தான். வானில் வண்ணமயமான வண்டுகள், இலைகள் காற்றில் நடனமாடின. ஒற்றுமையும் நலனும் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டன.